வீடே மணக்கிற மாதிரி காரசாரமான சிக்கன் கிரேவி. எந்தவித ரெடிமேட் மசாலாவும் இல்லாமல் மசாலா பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிற இந்த ரெசிப்பியை சூடான சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் 6லேருந்து 7 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து கொடுங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். நல்லா வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்ச மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். கூட 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நீங்கள் லைட்டாக இடிச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு சின்ன கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. புதினா வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளியை அரைச்சும் போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்பாத்திக்கெலாம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு தொக்கு பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வேக விடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்க தொக்குல சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் ரெடி பண்ணின அளவு இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுங்க. சிக்கனில் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட்டானதும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியும் தொக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையிட இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. அப்போ தான் மேலே இருக்க சிக்கனும் கீழே போகும்போது நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி செய்யும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் பிளெயின் பிரியாணியோட சர்வ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இட்லிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.